ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகிற வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம், யாபேஸ். அவனுடைய ஜபத்தை குறித்து பார்க்க போகிறோம். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு என்று பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ், துக்கத்தின் மகன் என்று ஒரு பெயரை வைக்கிறார். கனமில்லாதவன், துக்கத்திலே வாழ்ந்தவன், வாழ்க்கை முழுவதும் வேதனை, துக்கம், கஷ்டம், இப்படியாப்பட்ட சூழ்நிலையில கடந்து போக இருக்கிற இந்த யாபேசு ஒன்று அறிந்திருந்தான். அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே. அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருந்தான். அப்போ 4 காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு. அதான் சொல்லுகிறான், உங்க கரம் என்னோடு இருந்து, உங்க பிரசன்னம் என்னோடு இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி எல்லா தீமைக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா, வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.